ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு லேடிஸை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா நமக்கு வந்து தலைமுடி நல்லா நீளமாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும், மற்றவங்க பார்க்கும்போது நம்மளோட முடி வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம வந்து தண்ணி மாற்றிக்க தலை குளிக்கிறோம், அப்படிலாம் கெமிக்கல் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணுறோம், நம்மளை சுற்றி இருக்க பொல்யூஷன், இதனாலே நமக்கு வந்து அதிகமாக ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. நமக்கு ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆனதும் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட்டை தான் தேடி போகிறோமே. ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும், நமக்கு வந்து ஹேர் க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்டை தான் தேடி போகிறோம். ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால மேபி உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். நம்மளுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி கூடவே உருளைக்கிழங்கை வச்சு எப்படி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே சமயம் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்காமல் அதனோட தோலை மட்டும் பீல் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடிய மட்டும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் பி, இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஹேர் க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா அரைச்சாச்சு. இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும்தான் இப்போ நமக்கு வேணும். ஸோ அதுக்காக ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இதை உங்களோட தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மெயினாக உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காகனா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச்லாம் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போகிறதுனால நமக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 15 நிமிஷம் கழிச்சுட்டு நார்மல் வாட்டரில் உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி, அப்படி இல்லைனா நேச்சுரலான ஷாம்பு யூஸ் பண்ணி கூட உங்களோட தலையை நீங்கள் அலசிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல்ப் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு ஜூஸோட நீங்கள் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுனா உங்களுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ்லாம் சரியாகும், கூடவே உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லைனா 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு அதனோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த ஜூஸ் தான் வேணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கறதுனால முடியெல்லாம் வந்து கிரே ஹேராக மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இன்னும் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ தேன் சேர்க்கறதுனால நம்மளோட முடியெல்லாம் வந்து கிரே ஹேராக மாறாது. தைரியமாக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதோட ஒரே ஒரு முட்டையுடைய மஞ்சக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 30 நிமிஷத்தில் இது நல்லா உங்களோட ஸ்கேல்பில் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகும், கூடவே ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ரூட்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதனாலேயே நிறைய பேருக்கு ஹேர் லாஸும் ஆகும். உங்களுடைய ஹேர் ரூட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் சேர்க்குறீங்க அப்படின்னா அதை லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனோட கட்டிலாம் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஜெல் பதத்துக்கு கிடைக்கும். அடுத்ததாக இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். 2 மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மல் வாட்டரில் உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேர் ரூட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ரொம்ப அதிகமாக பொடுகு இருக்கும். பொடுகு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேஸ்லலாம் வந்து குட்டி குட்டியாக பிம்பிள்லாம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஹேர் ஃபாலும் கூடவே இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கை தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பவுலில் எடுத்து நல்லா ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கும். கூடவே உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து சரி பண்ணிடும்.
கடைசியாக இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்கேல்பில் மெயினாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கேல்பில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் டேண்ட்ரஃப்லாம் இருக்கும். ஸோ ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா வெதுவெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தலையில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் வந்து சரியாயிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீனேஜ்லேயே வந்து கிரே ஹேர் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாக சரி பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த தோலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து நல்லா பீல் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிக்கோங்க. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுருங்க. இதை நல்லா வேக வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பாக இருக்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதனோட தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதனோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு வெங்காயச்சாறு வேணும். ஸோ அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதனோட ஜூஸையும் எடுத்துக்கலாம். இந்த 2 ஜூஸும் ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்பில் அதே மாதிரி உங்களோட முடியில் எங்கெல்லாம் உங்களுக்கு வெடிப்பு இருக்குதோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. 1 hour இது நல்லா நம்மளோட தலையில் ஊறட்டும். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட தலைக்கு வந்து நல்லா ரத்த ஓட்டம் கிடைச்சி நமக்கு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். அதே சமயம் உங்களோட தலையில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சரி பண்ணிடும். முக்கியமாக சொல்லணும்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த அரிப்பு பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, அதே சமயம் முடியில் இருக்கக்கூடிய வெடிப்பு இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய ஹேர் கேரில் உருளைக்கிழங்கு எப்படி நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்மளோட ஹேரை நம்ம கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சில பேருக்கு உருளைக்கிழங்குலாம் எப்படி நான் தலையில் யூஸ் பண்ணுறது, தலைக்கு ஹேர் பேக்காக போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய ஹேர் கேர் வீடியோலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஹேர் பேக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் நம்மளோட சேனலில் ஹேர் கேர் வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me Aruna. Bye.